உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். ஆமென். வசனத்தை கை கொண்டபடினால். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எந்த நேரத்திலும் எங்களுடைய ஜீவன் போகிற அளவுக்கு கூட காரியம் வந்தாலும், கொஞ்சம் பலன் என்று சொல்லும் பொழுது இதிலேயே வேதத்திலே பல சம்பவங்கள் தேவனுடைய மனிதர்களை குறித்து நாங்கள் பார்க்க முடியும். எப்படி அவர்கள் கொஞ்ச பலன் இருந்த அந்த நேரத்திலும் எதிரான சூழ்நிலைகள் தான் வந்தது, போராட்டம் தான் வந்தது, உபத்திரவம் தான் வந்தது. ஆனாலும் அந்த வசனம் கர்த்தருக்குள்ளாக, கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், அதனாலே நான் இல்ல அவரைத்தான் நான் நம்புவேன், அவரைத்தான் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும், ஜோபுவை குறித்து தெரியும், எப்படி முதலாவது அவனுடைய சொத்து பிள்ளைகள் அழிக்கப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு அவருடைய சரீரம் எவ்வளவுக்கு வேதனைப்படுத்தப்பட, ஆனாலும் அவனுக்கு கொஞ்ச பலன் இருந்தும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதில் எப்படி அவனுடைய வாயினாலே பாவம் செய்யவில்லை என்று அதில் சொல்லப்படுகிறது. அந்த முதலாவது 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்ச பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வார்த்தையை கை கொண்டபடியினால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன்.